ஓம் கணாம்பிகாய் வித்மகே மகாதபாய் தீமகி தன்னோ கௌரி பிரஜோதயாது. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. இன்று சர்வ அமாவாசை விரத நாள், முன்னோர்களை வழிபட அற்புதமான நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கன்னியாகுமரி மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 3ஆம் நாள். இன்று காலை 10:27 வரை சதுர்த்தசி திதி உள்ளது. அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ள நாள். இன்று காலை 9:21 வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் விசாக நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகுகாலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். கேது பகவானால் சில நெருக்கடிகள் வரும், ஆனால் சனியும் ராகுவும் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். மாணவர்களை பொறுத்தவரை திறமை வெளிப்படும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் நாள். குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆண்கள் தைரியமாக இருப்பீங்க. அது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வைத்திருப்பவர்கள், கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் அக்கௌண்டிங் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பப்ளிக் ரிலேஷன்ஸ், இவெண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி கன்சல்டிங் பண்ணுபவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களிலே எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனுடைய மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, செவ்வாய் பகவானால் சில சங்கடங்கள் வரும். சுக்கிரனாலும் சில தொல்லைகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாள். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள், மெரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டிலே வேலை செய்வோர், குறிப்பாக ஐடி, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. பிஆர் சம்பந்தமான விஷயங்கள்ல ப்ரோக்ரஸ் இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் பிரச்சனைகள் வரும். ஆண்களை பொறுத்தவரையிலே நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. சமூகத்திலே நல்ல பேருள்ள சில நல்ல மனிதர்களின் நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, ஃபார்மா கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்கள், பைக், கார் மெக்கானிக்காக இருப்பவர்கள், செகண்ட் ஹேண்ட் கார் சேல்ஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். வாழ்க்கையில எனக்கு மகிழ்ச்சினா என்னன்னு சில பேருக்கு அதே மறந்துருப்பீங்க. ஆனா இப்ப கொஞ்சம் டைம் உங்களுக்கு நல்லா இருக்கு, அதனால சந்தோஷமா இருப்பீங்க. பிடித்த நல்ல விஷயங்களை பண்ணுவீங்க. மனசை ரிலாக்ஸா வச்சிருப்பீங்க. ஒரு ஹோட்டல் போறது, ஒரு ரெஸ்டாரண்ட் போறது, ஒரு ரிசார்ட்ல போய் தங்குறது, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சில நல்ல விஷயங்கள், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய விஷயங்களை பண்ணுவீங்க.
வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வாழ்க்கையில் யாரை நம்பணும் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாள். விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு திறமை வெளிப்படும். மாணவர்களை பொறுத்தவரை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும், சமாளிச்சிருவீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு, துன்பத்தை நீக்கும் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி என்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல நம்ம பண்ற போது அப்படியே சைலண்டா இருந்து பண்ணிட்டு போகணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சொல்லலாம், சக்சஸ் ஆனா சொல்லலாம். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போங்க, ஈகோ பார்க்காதீங்க. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனம் தேவை, ஓவர் ஸ்பீட் வேண்டாம். சிலருக்கு வாகன யோகம் உண்டு, சொந்தமாக ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், இல்லை ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கணும், முயற்சி பண்ணலாம். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர், மணல், சிமெண்ட், குவாரி பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் அக்சசரிஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்கள் ஷாப்பிங் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நாள். பிடித்த பொருளை வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. ஆண்கள் நம்ம கொஞ்சம் ஃபிட்னஸாக இருக்கலாமா, ஜிம்முக்கு போகலாமா, யோகா பண்ணலாமா, வாக்கிங் பண்ணலாமா, ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸில் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி மனசில் ஓடும். மாணவர்களை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள். வேலை தேடுவோர் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சிம்ம ராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். திடீர் ஏதாவது ஒரு செலவு, அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ். 50 ரூபாயில் இன்னைக்கு அந்த இதை முடிக்கலாம்னு எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் 100 ரூபாய் ஆயிடும். காலங்கள் மாறும், நன்மை நடக்கும். ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். கலைஞர்களுக்கு சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், பிளேபேக் சிங்கராக, மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், மியூசிக் குரூப், மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்கள், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பவர்கள், தவில் நாதஸ்வர இசை கலைஞர்கள், தமிழிசை கலைஞர்கள், பறை இசை கலைஞர்கள், பஞ்சவாத்திய கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். பால், டெய்ரி சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுபவர்கள், அது ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுபவர்களுக்கெல்லாம் கூட அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. காமாட்சி அம்மனுக்கு நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. புதன் பகவானை ராசியாதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். வரவேண்டிய பாக்கிகள் ஒரு பர்சன்டேஜாவது வந்து சேரும். நம்பி கொடுத்துருப்போம், இந்தா தரேன், அந்த தரேன், அடுத்த வருஷம் தரேன், மறந்துட்டே போயிட்டேன், இந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு ரிட்டர்ன் நமக்கு வந்தால் சந்தோஷம். பூ, பழம், காய்கறி வியாபாரம், நடைபாதை வியாபாரம், பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் செய்பவர்கள், பேக்கரி, ஸ்வீட் ஸ்டால், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ், டீ ஷாப், ஆர்கானிக் கடை வைத்திருப்பவர்கள், சூப் கடை வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். பெண்களை பொறுத்தவரையில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ஆண்களை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். காதல் சிலருக்கு கைகூடும். ரிலேஷன்ஷிப் வெற்றியை தரும். தம்பதிகளிடையே ஒற்றுமை கூடும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு பொறுமை தேவை, அவசரம் காட்ட வேண்டாம், நன்மைக்கே எடுத்துக்கோங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு புதன் பகவான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. துலாம் ராசி அன்பர்களே, ராகுவாலும்
சனியாலும் சில யோகங்கள் வந்து சேரும். சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். மனசுல இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், ஃப்ளவர் புட்டிக் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் டிரைவராக இருப்பவர்கள், இவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் நன்மையும் தீமையும் கலந்த நாள். காதல் சில பேருக்கு கசக்கும். ஆண்கள் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, ப்ராமிஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாய்ஸ் சவுடால் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க, மாட்டிக்காதீங்க. சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, சிறப்பான நாள். அப்படியே ஒரு மனசுல ஒரு பட்டாம்பூச்சி ஓடும், நினைச்சதை நான் சாதிச்சிட்டேன். காதல் ரிலேஷன்ஷிப் தம்பதிகளுக்கெல்லாம் அற்புதமான நாள். ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரி வரல அப்படிங்கிற சில பேருக்கு இப்பொழுது நல்ல நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்றது 100% நடக்கும். லோன் சம்பந்தமான கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும். இந்த மாதம் நான் எப்படி இஎம்ஐ கட்ட போகிறேன்னு யோசிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் ஆண்டவன் வந்து ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு வழியை காட்டி அந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுவார். ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்கள், அதே மாதிரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு எய்ம் வச்சுருப்பீங்க, இந்த கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகணும், அவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை தரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுக்கிர பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். சூரிய பகவான் சில சங்கடங்களை தந்தாலும் சுக்கிர பகவான் உங்களுக்கு கை கொடுப்பார். போட்டிகள் குறையும், நன்மைகள் கூடும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். சரி, டைவர்ஸ் தான் வாங்கிட்டோம், அடுத்த ஒரு லைஃப், நமக்கான ஒரு லைஃப்பை பார்த்துக்கணும், இருக்கிற காலம் மட்டும் கொஞ்சம் சந்தோஷமாக அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். மறுமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அது சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கலாம். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை நிதானம் தேவை, ஆண்களை பொறுத்தவரை அமைதியாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள் நல்ல ஒரு நன்மையையும் வெற்றியையும் தரக்கூடிய நாள். அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஆடிட்டராக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, அக்கௌண்ட்ஸ் கிளாக்காக இருப்பவர்கள், ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு. கணபதியை ஓம் கம் கணபதையே நமக அப்படின்னு சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, புதன் பகவானால் சில நன்மைகள் நடக்கும். வீட்டிலே இருந்த குழப்பத்துக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நான் சொல்றதை அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற ஈகோவை விட்டு தள்ளுங்க. வாழ்க்கை துணையால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அவங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள், சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனர், இன்டீரியர் டெக்கரேட்டர், வுட், ஃபர்னிச்சர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. பொலிட்டீஷியன்ஸுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திங்க. கட்சியில் ஒரு புது பொறுப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வேற ஏதோ ஒரு ரூபத்திலே உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். கட்சி தலைமை உங்களை பாராட்டும்.
விவசாயம் சார்ந்த தொழில், கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களே, பொறுமையா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். அவசரம் காட்டக்கூடாது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு இழுபறியாகும். நன்மைக்கு எடுத்துக்குங்க. உறவுகள் பலப்படும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். மாணவர்களை பொறுத்தவரையில் அருமையான நாள். படிப்பதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய நாள். உங்களை நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும். வேலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. சிலருக்கு இடமாற்றம், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகள் விஷயத்துல விட்டு கொடுத்து போங்க. அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் உள்ள நாள். பூஜை பொருட்கள், ஆன்மீக பொருட்கள், மளிகை வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே, பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால பொறுமை, அமைதி, நிதானம், கவனம் தேவைப்படும் நாள். பண விஷயத்தில் கவனம் தேவை. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. விவசாயிகளுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். லாங்குவேஜ் கற்றுக்கணும், வேற லாங்குவேஜ் அப்படின்னு நினைக்கும் மாணவர்கள் அதுக்கான முயற்சி எடுக்கலாம். இன்னைக்கு எவ்வளோ ரிசோர்சஸ், எவ்வளோ சோர்சஸ் இருக்கு. சமூகத்திலே நல்ல பேர் உள்ளவர்களுடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். உறவுகள் பலப்படும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். சிலருக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். டென்ஷன் வரும், கோபம் வரும். பப்ளிக் பிளேஸ்ல கொஞ்சம் கவனமா பிஹேவ் பண்ணுங்க, சந்திராஷ்டம் இருக்கிறதுனால. தாயின் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய மந்திரத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. நன்றி, வணக்கம்.